தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 29/4/2023 சனிக்கிழமை, ஆயில்யம் நட்சத்திரம், மதியம் 1:09 வரை, பிறகு மகம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற கருத்து நல்ல கருத்து. வீடு மனை வாங்கும் யோகம் யாருக்கு? 2 தினங்களுக்கு முன்னால் உங்களுக்கு இதை பற்றி சொன்னேன். எலிவடையானாலும் தனி வழி தேவையும்பா. எல்லாரும் வீடு வாசல் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. எனக்கு எப்பையா இடம் வாங்கலாம் அல்லது கட்டிய வீடு வாங்கலாமான்னு கேட்பாங்க அப்படின்னு ஒருத்தர் புது கவிதை எழுதியிருந்தார். அதாவது அவர் முதல்லாம் புது கவிதைகள் ரொம்ப வரும், பத்திரிகைகளில் வரும். அதில் என்ன எழுதியிருக்காரு? கட்டிய வீட்டிற்கு பெயரோ அன்னை இல்லம், அன்னை இருப்பதோ முதியோர் இல்லத்தில் அப்படின்னு போட்டு எழுதியிருந்தார். இப்போ நம்ம கட்டிய வீட்டுக்கு சில பேர் பேர் வைக்கிறது கேட்பாங்க, என்ன மாதிரி வைக்கிறதுன்னு. விலாஸ் அப்படின்னு வச்சா அதில் லாஸ்ன்னு வரும். ஆகையினால நெகட்டிவ் அப்ரோச் இல்லாமல், எதிர்மறை சிந்தனை இல்லாமல் நேர்முறையாக வைக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி வைக்கலாம்ங்கிறதெல்லாம் இப்போ ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அதுக்கு முன்னால் நம்ம ஜாதகத்தில் முதல்ல செவ்வாய் நல்லா இருக்கணும். தைரியகாரகன் செவ்வாய், பூமிகாரகன் செவ்வாய். மண் பூமிக்கு அதிபதியாக இருக்கிறது யார்? செவ்வாய். அந்த செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் வலிமையாக இருந்தால் அவருக்கு சொந்த வீடு இருக்கும், இல்லைன்னா வாடகை வீட்டில் குடியிருக்க மாதிரி இருக்கும். சில பேர் சொந்த வீடு வச்சுக்கினே வாடகை வீட்டில் குடியிருப்பாங்க. காரணம் இது ராசியான வீடும்பாங்க. அந்த அடிப்படையில் பார்க்குற போது இன்றைக்கு மிதுனத்தில் செவ்வாய் இருக்கு. இந்த செவ்வாய் அடுத்தது கடகத்துக்கு நீச்சமாக போகுது. கடகத்தில் நீச்சம் பெற்றுச்சு அப்படின்னா, இந்த நீச்ச செவ்வாய் இருந்தால் அவங்களுக்கு சொத்துக்களால், யாருக்காவது கடகத்தில் செவ்வாய் இருக்கிற போது பாருங்க, அவங்களுக்கு பூமியால் நிறைய தோஷங்கள் இருக்கும். எந்த வீட்லையும் நிம்மதியாக வாழ முடியாது. அதே மாதிரி கன்னி செவ்வாய் கடலும் மற்றும் கடலளவு பொருள் இருந்தாலும் வற்றி போயிடுமா கண்ணியில் செவ்வாய் இருந்தால். இந்த செவ்வாய் அடிப்படையாக வச்சு தான் நம்ம வீடு வாங்குறது, மனை வாங்குறது, இடம் வாங்குறது, அது மாதிரி வீடு கட்டி குடியேறது, கட்டிய வீடாக வாங்குறது எது எப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். நிறைய பேர் எங்கிட்ட ஆலோசனை கேட்குற போது, நான் அப்போ வேலையில் சேர்ந்து இப்போ நல்லா இருக்கேன், எனக்கு ஒரு லோன் போட்டு வாங்கலாம்னு நினைக்கிறேன், வாங்கினா அந்த வீடு தங்குமா, யார் பேரில் வாங்குறது, என்ன மாதிரி அதை எப்போ அடித்தளம் அமைக்கலாம், எப்போ முத பூஜை போடலாம்லாம் கேட்பாங்க. இதுக்கென்று ஒரு பாடல் உண்டு. சூரியன் பலம் பெற்று 4ஆம் வீட்டாம் சுகஸ்தானம் என்கின்ற இடத்தில் நின்றால், சூரியன் இருக்கல, ராஜகிரகமாக இருக்கிறது சூரியன். இன்னைக்கு சூரியன் உச்சம் பெற்றிருக்கு. அப்படி உச்சம் பெற்று 4ஆம் வீடாம் சுகஸ்தானத்தில் அது இருக்கணுமா நின்றால், பாலினிலை ஜாதகருக்கு வீடு வாங்கும் பாக்கியங்கள் உண்டாகும், சொத்தும் சேரும் அப்படிங்கிறார். 4ஆம் இடத்துல சூரிய பலம் நல்லா இருக்கணும், அதே நேரம் செவ்வாயும் நல்லா இருக்கணும். 4க்கு உடையவரோ உச்சம் பெற்று நலம் கொடுக்கும் பூமிக்கு அதிபனான சேயோனாம் செவ்வாயும் உச்சம் பெற்றால் சிறப்பான வீடு, இடம், தோட்டம் வாய்க்கும். சில பேர் தோட்டம் வாங்குறாங்க, ஃபேம் அது மாதிரி வைக்கிறாங்க, தோட்டம் போட்டு அதில் இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு நிறைய பயிர்கள்லாம் போட்டு வெளிநாட்டுக்கெல்லாம் அனுப்புகிறாரு, மல்லிகைப்பூலாம் போட்டு பிள்ளைகள் அனுப்புகிறாரு. அவருக்கு செவ்வாய் உச்சம், அவர் பையனுக்கு செவ்வாய் உச்சம், மனைவிக்கு உச்சம், எல்லாருக்குமே செவ்வாய் அந்த வீட்டில் உச்சமாக இருக்குது. அதனால் அவர் பார்க்குற தொழில் வேறு, ஆனால் இது தனியாக தோட்டம் வாங்கி அதை பெருசு பண்ணிட்டார். அது மாதிரி இருக்கிற போது அவர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்னா, 4க்கு உடையவன் இருக்குல்ல, லக்னம் உங்களுக்கு இப்போ மிதுன லக்னம்னு வச்சுங்க, 4க்கு உடையவர் புதன். அப்படி 4க்கு உடையவரும் உச்சம் பெற்றிருக்கணும். அதே நேரம் நலம் கொடுக்கும் பூமிக்கு அதிபன் யாரு? செவ்வாய். செவ்வாயும் உச்சம் பெற்றிருக்கணும், 2க்கு சம்பந்தம் இருக்கணும். அப்படி இருந்தால் சிறப்பான வீடு, இடம், தோட்டம் எல்லாம் வாய்க்குமா. அப்படிப்பட்ட வாய்ப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதான்னு பாருங்க. அதற்கு பிறகு நீங்கள் வீடு வாங்குபவரா கட்டுபவரா என்பதை முடிவு செய்து கொள்ளுங்கள். செவ்வாய் பலமே உங்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் ஊட்டுகின்ற ஒரு கிரகம் என்பதனாலே வாழ்க்கையில் செவ்வாய் நன்றாக ஜாதகத்தில் அமைந்தால்தான் ஒருவர் தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் தனி வீடு வாங்கும் யோகத்தோடும் வாழலாம் என்ற கருத்தை தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, நம்பிக்கைகள் எல்லாம் நடைபெறுகின்ற நாள். நண்பர்கள் உங்களுக்கு நல்ல தகவலை கொடுப்பார்கள். உங்கள் ராசியிலேயே விரையாதிபதி குரு இருப்பதால் விரயங்கள் உண்டு. அதோடு கூட புதன் இருக்கிறார். மாமன் மைத்துனவடியிலும் விரயம் இருக்கும், பொதுநலத்தாலும் உங்களுக்கு விரயம் இருக்கும். புகழுக்காகவே நீங்கள் செலவு செய்யக்கூடிய சூழ்நிலை கூட இன்று வரலாம். இருந்தாலும் 2இல் தனாதிபதி சுக்கிரன் இருப்பதாலே பணவரவுக்கு பஞ்சம் இல்லை. எனவே உங்களுக்கு வருமானம் திருப்திகரமாக இருக்கும். இன்று வியாபார அபிவிருத்தி, தொழில் அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி என்று எல்லாவற்றிலும் நல்லதே நடக்கின்ற நாளாகவே அமைகின்றது. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று யோகமான நாள். சுக்கிரபலம் நன்றாக இருக்கிறது. எனவே உங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும். ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டு. தனவரவு தாராளமாக வந்து கொண்டிருக்கும். இதை செய்வோமா அதை செய்வோமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். புதிய ஒப்பந்தங்களும் அடுக்கடுக்காக வரலாம். நேற்று உங்களுக்கு வரவேண்டிய பாக்கியங்கள் கூட இன்று வசூலாகி பெருமைப்படுத்தும். அது மட்டுமல்ல, பெண்வெளி பிரச்சனைகளும் அகலும். குடும்பத்தில் மங்கள ஓசை கேட்கக்கூடிய ஒரு சூழலும் உண்டு. இந்த நாள் நல்ல நாள்.
மிதுன ராசி நேயர்களே, ராசியிலேயே செவ்வாய் இருக்கின்றார். கனிவாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்ள வேண்டிய நாள். இன்று கல்யாண வாய்ப்புகள் கூட கைகூடுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. முன்னோர் சொத்துக்களில் முறையான பங்கீடுகள் கிடைக்கும். பஞ்சாயத்துகள் சாதகமாக முடியும். விலகிச் சென்ற சொந்தங்கள், குறிப்பாக உடன்பிறப்புகள் இன்று உங்களை தேடி வரலாம். பஞ்சமஸ்தானத்தில் கேது இருப்பதால் பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அகலும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். இந்த நாள் நல்ல நாள். கடகராசி நேயர்களே, இன்று பகல் 1:09 வரை சந்திரன் உங்கள் ராசிக்குள் இருக்கின்றார். சந்திரன் தன் வீட்டிலேயே இருக்கின்ற பொழுது காலை நேரம் கலகலப்பாக இருக்கும். மாலை நேரத்தில் கூட 2இல் சந்திரன் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனைகள் இல்லை என்றாலும் ஆனந்தமான வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைத்துக் கொள்ள சில புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். புது முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அடுத்த நன்கருதி எடுத்த முயற்சியிலும் உங்களுக்கு ஆதாயங்கள் உண்டு. புதியவர்கள் உங்களோடு வந்து இணைவார்கள். பொருளாதாரத்தை பெருக்கிக் கொடுக்க தொழிலிலே புதிய கூட்டாளிகளை நீங்கள் சேர்த்துக் கொள்வீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திடீரென இடமாற்றங்கள், இலாகா மாற்றங்கள் வரலாம். கவனம் தேவை. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பகல் 1:09 மேல் சந்திரன் உங்கள் ராசிக்குள் வருகின்றார். எனவே காலையில் உங்களுக்கு விரையாதிபதி விரயஸ்தானத்தில் இருந்தார். மதியம் விரையாதிபதி உங்கள் ராசிக்குள் வருகின்றார். எனவே விரயங்கள் கூடுதலாக இருக்கும். மாலை நேரத்தில் தேவையில்லாத வீண் விரயங்கள் வரலாம். உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு திடீரென இடமாற்றங்கள் தூரத்திற்கு வரலாம். பணியை நிமித்தமாக, அதாவது சம்பள உயர்வின் காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்று வெளியூரில் வேலை பார்க்கும் சூழ்நிலை கூட உருவாகலாம். சப்தமஸ்தானத்தில் சனி. குடும்பத்தில் உள்ள வாழ்க்கை துணையோடு நீங்கள் பிரச்சனையை குறைத்துக் கொள்வது நல்லது. அதே நேரத்தில் குரு பார்வை இருப்பதால் குருவினுடைய அனுகூலம் உங்களுக்கு அதிகமாக இருக்கின்றது. குருவை கும்பிட்டால் நன்மைகள் நடக்கும். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ஒரு விரயங்கள் அதிகரிக்கின்ற நாள். வீண் விரயங்கள் அதிகரிக்கும். மனக்கவலைகள் கூடுதலாக இருக்கும். எதையும் செய்ய முடியாமல் மனக்குழப்பம் ஏற்படலாம். அஷ்டமத்திலே 4 கிரகங்களின் சேர்க்கை, அதிலும் குரு 8இல் இருந்தால் அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. வாட்டங்கள் கூடுதலாக இருக்கும். வாகன பழுதுகளாலும் வாட்டம். மின்சாதன பொருள்கள் எல்லாம் பழுதாகி அதனால் வாட்டம் வரலாம். குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் குணமறிந்து கொள்ள மாட்டார்கள். குணமறிந்து நடந்து கொள்ள மாட்டார்கள். எனவே அதிலும் உங்களுக்கு பிரச்சனை. எதுவும் புதிய ஒப்பந்தங்கள் வந்தால் கையெழுத்திடும் முன்னால் யோசித்து செய்வது நல்லது. பெரிய மனிதர்கள் பகைத்துக் கொள்ள வேண்டாம். மிக மிக கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாள் இந்த நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு வாயிலை தேடி வரவு வருகின்ற நாள். இந்த வருங்கால நலங்கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். அசுரகுரு அள்ளி கொடுப்பார். எதிர்பாராத தனலாபமும் உண்டு. பாக்கியிலும் உங்களுக்கு வசூலாகலாம். உத்தியோகத்தில் திடீரென நல்ல இடமாற்றங்கள் வரும். நீங்கள் கேட்ட இடமாற்றம் இப்பொழுது கிடைக்கலாம். அதே நேரத்தில் ஒரு சிலர் விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து சுயதொழில் தொடங்கலாமா என்று கூட சிந்திப்பார்கள். அந்த சிந்தனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதத்தில் நண்பர்கள் கூட கூட்டுச் சேர்வார்கள். இந்த நாள் நல்ல நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் நீண்ட நாளைய எண்ணம் நிறைவேறுகின்ற நாள். நிகழ்கால தேவைகள் படிப்படியாக பூர்த்தியாகும். சமூகத்தில் பெரிய மனிதர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். அது மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கை தேவைகள் எல்லாம் இன்று பூர்த்தியாக ஒரு பெருந்தொகை உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. விரோதிகள் எல்லாம் உங்களை விட்டு விலகுவார்கள். தொழிலிலே புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வரலாம். உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு மேல் அதிகாரிகள் கேட்ட சலுகைகளையும் வழங்குவார்கள். அதேபோல் உங்களுக்கு பதவி உயர்வும் கூட கிடைக்கலாம். இந்த நாள் மிக மிக நல்ல நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். பகல் 1:09 வரை சந்திராஷ்டமம். எனவே எதை செய்தாலும் மதியத்திற்கு மேல் செய்வது நல்லது. காலை நேரத்தில் சலசலப்பாக இருக்கும். மாலை நேரம் கலகலப்பாக இருக்கும் என்று நான் சொல்லுவது வழக்கம். எனவே எதிரிகளின் பலம் காலையில் கூடியிருக்கும். மதியத்திற்கு மேல் உங்கள் மனக்கலக்கம் அகலும். நினைத்தது நிறைவேறும். நீண்ட நாளாக இழுபறியாக இருந்த சில காரியங்கள் இனிதே முடியும். படிப்படியாக நடைபெறுகின்ற நேரம். இன்று மாலை நேரத்தில் நீங்கள் சனிக்கிழமை என்பதனாலே சனி பகவானை வழிபடுவது நல்லது. மகர ராசி நேயர்களே, இன்று பகல் 1:09 மேல் சந்திராஷ்டமம். எனவே காலை நேரத்தில் நீங்கள் ஏதாவது புது முயற்சி செய்வதாக இருந்தால் செய்துவிடுவது நல்லது. ஏனென்றால் மதியத்திற்கு மேல் மனக்குழப்பம் அதிகரிக்கும். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. வரவை காட்டிலும் செலவு கூடும். வீண் விரயங்கள் அதிகரிக்கும். நட்பு கூட பகையாகலாம். நண்பர்கள் அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் என்று சொல்லிவிட்டு போய்விடுவார்கள். கடைசி நேரத்தில் கையை விரிப்பார். எனவே மதியம் 1:09 மேல் சந்திராஷ்டமம் வருவதனால் மதியத்திற்கு மேல் மிக 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 கவனம் தேவை. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் கை நழுவி செல்கின்ற நாள். வருமானம் வந்த மறுநிமிடமே செலவாகிவிடும். ஜென்மச்சனியின் ஆதிக்கம் ஒருபுறம். ராசிநாதனே வந்து நன்றாக இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடம் முன்னேற்றம் தருகிற இடத்தில் சூரியனும் ராகுவும் இருக்கிறார்கள். எனவே பல எதிர்ப்புகளுக்கு மத்தியில் உங்கள் முன்னேற்றங்கள் இருக்கலாம். இழுபறியாக இருந்த வழக்கு மீண்டும் அது தொடரப்போகின்றது. கையிருப்புகள் கரைகிறதே என்று கவலைப்படுவீர்கள். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டால் சிக்கல்கள் வந்துவிடும். யோசித்து கையெழுத்திடுவது நல்லது. மீனராசி நேயர்களே, உங்களுக்கு சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள்.
தேக நலனில் அதிக அக்கறை காட்டுவது நல்லது. ராகுகேதுக்களின் ஆதிக்கம் மேலோங்கி இருப்பதால் ஏற்றமும் இறக்கமும் இருக்கும். பணப்பொறுப்பு சொல்லி யாரிடமாவது மாற்றிக்கொள்ள வேண்டாம். யாருக்கேனும் நீங்கள் பொறுப்பு சொன்னால் கொஞ்சம் யோசித்து சொல்ல வேண்டும். குறிப்பாக உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும். மிக மிக கவனம் தேவை. உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்காது. இன்று கிழமை சனி என்பதனாலும் 7ரை சனி நடப்பதாலும் இன்று தினம் நீங்கள் சனி பகவானை எல் தீபமேற்றி வழிபட்டால் நல்லது நடக்கும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.